இன்றைக்கி குழந்தைங்க ஸ்நாக்ஸுக்காக பீட்ரூட் மணி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட்டை இது மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை கொழுக்கட்டை மாவு இல்லைனா அரிசி மாவு கூட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். தண்ணி பீட்ரூட்டில் இருக்க தண்ணியே போதும். தேவைப்பட்டதுன்னா ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் மாவு. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. குட்டி குட்டியாக உருண்டை பாடி செஞ்சுக்கலாம். குட்டி குட்டியாக பால் மாதிரி செய்யணும். இதை பாருங்கள். தண்ணி இல்லைனா எண்ணெய் தொட்டு உருட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கும். வெந்த பிறகு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 1 கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடயே செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துட்டு ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மேலால் கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் மணி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.